இங்கு நாய்களுக்கு ஜோதிடம் பார்க்கப்படும். என்ன இப்படி இறங்கிட்டாங்க? நம்ம ஊர்ல குழந்தைங்க பிறந்ததுல இருந்து கல்யாணம் நல்ல காரியம்னு எல்லாத்துக்கும் ஜோசியம் பாக்குறது வழக்கம். ஜோதிடம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை துணைய தேர்வு செய்யறதோட மட்டும் இல்லாம பரிகாரங்களையும் செய்யும் பழக்க வழக்கம் நம்ம கிட்ட பரவி இருக்கு. ஆனா ஒரு நாட்டுல மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம நாய்களுக்கும் ஜோசியம் பாக்குறாங்களாம். தன்னோட செல்ல பிராணி சந்தோஷமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவும் அதுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்கான்னு ஜோசியம் மூலம் பாக்குறது தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. தென்கொரியாவில நாய், பூனை, ஆமைன்னு பெட் அனிமல்ஸ்களை வளர்க்கறது அதிகமாகிட்டே வருது. கடந்த 10 வருஷத்துல மட்டும் பெட் அனிமல்ஸ் விரும்பும் மக்கள் 12% அதிகரிச்சிருக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது. இப்படி பெட் லவர்ஸ் அதிகமா இருக்கிறதால இவங்களை வச்சு ஒரு பிசினஸ் அங்க சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது தென்கொரியாவின் சில இடங்கள்ல செல்ல பிராணிகளுக்கு ஜோசியம் பார்க்கப்படும் அப்படிங்கிற போஸ்டரோட கடையை திறந்திருக்கிறாங்க. அந்த கடைக்கு தங்களோட செல்ல பிராணிகளோட வரும் வாடிக்கையாளர்கள் அதுங்களுக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு போறாங்க. ஜோசியம் பாக்குற இடத்துல டேபிள்ல சீட்டுகள் பரப்பி வைக்கப்படுது. ஜோசியம் பார்க்க வர்றவங்க தங்களோட வளர்ப்பு நாயை அந்த டேபிள் மேல ஏத்துனதும் அது தன்னோட காலால ஒரு சீட்டை தொடுது. அப்படி நாய் தொடும் அட்டையில வரையப்பட்டிருக்கிற படத்தை வச்சு நாயோட மனநிலைய கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜோசியம் பார்க்க வந்த நாய் டேபிள்ல இருக்கிற சீட்டை காலால தொடுறப்போ அதுல வாள் இருக்குதுன்னா அதை வச்சு அந்த நாய்க்கு உடல்நல குறைவு இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட கிளி ஜோசியம் மாதிரி. இப்படி வளர்ப்பு நாய் மட்டும் இல்லாம பூனை, ஆமைன்னு மத்த வளர்ப்பு பிராணிகளுக்கும் ஜோசியம் பார்க்க ஆர்வம் காட்டுறாங்க. தங்களோட செல்ல பிராணிங்க என்ன நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறதாகவும் அதோட உடல் நலத்துல இருக்கிற அக்கறையால ஜோதிடத்தை நம்புறதாகவும் சொல்லப்படுது. செல்ல பிராணிகள் மீது அதன் உரிமையாளர்கள் வச்சிருக்கிற அன்பை ஒரு சிலர் ஜோசியங்கிற பேர்ல பயன்படுத்தி காசு பாக்குறாங்கன்னு விமர்சிக்கப்படுது.